ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 27/8/2026 பரபவ வருடம் ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி. காலை 9:55 பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் திருவோணம். அதிகாலை 2:20 பின்பு அவிட்டம். பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மதியம் 12:15 1:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவாதிரை, புனர்பூஷம். பௌர்ணமி திதியாகவும் ஆவினி அவிட்ட நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 9, விதி எண் 9. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 9ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு உயர்ந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய சிறந்த பாக்கியங்கள் சேரக்கூடிய நல்ல நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாயமான நன்மைகள் வேகமாக கிடைக்கும். காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, கை நிறைய பலன் கிடைக்கக்கூடிய, மளிகை கடை சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த பணம் சேரக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சிக்கு பின்னால் வெற்றி என்பதை விட வெற்றிக்கு பின்னால் முயற்சி இருப்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வீர அனுமன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5. அனுகூலமான வர்ணம் சென் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WD. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும். உங்களுடைய கோரிக்கைகள் யாவும் குறைவில்லாமல் நிறைவேறக்கூடிய நாளாக அமையும். தோல் வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துன்பமே இல்லாத இன்பமும் முயற்சியே இல்லாத வெற்றியும் நிலைப்பதில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் சித்தரகுப்தர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CX. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு விவாதங்கள் இல்லாத சகாயங்கள் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் அப்படிங்கிறத விட நீங்கள் எதிர்பார்த்த விறுவிறுப்பான செயல்பாடுகளுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். உணவகம் சம்பந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு உயர்வுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பூமிக்கடியில் இடம் பிடிக்கிறதுக்கு பூமிக்கு மேலே நடக்கிற போராட்டம்தான் வாழ்க்கை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஸ்ரீ ராமபிரான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அதிகரிக்கும். ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவானும், சனி பகவானுக்கும் இடம் கொடுத்த குரு பகவான் உங்களுடைய ராசியில் உச்சபலம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத மேன்மைகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் முன்வைத்த காலை பின் வைக்காமல் செயல்பட்ட உங்களுக்கு முன்னேற்றமான சூழல் ஆரம்பமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்திச்சு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும். செயல்பட்ட பின்பு சிந்திச்சா அனுபவம் கிடைக்கும் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் குரு பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 7. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உற்சாக சிந்தனைகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வளர்ச்சியில் மகிழ்ச்சி ததும்பக்கூடிய நாளாக அமையும். பெண் பிள்ளைகள் மூலமாக பெருவாரியான நன்மைகள், அதாவது மன ஆறுதலோடு பண வரவு கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கரடு முரடான மனுஷ வாழ்க்கையில் கடமை தவறாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஏழை மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு உடல் பலம் மனோபலம் அதிகரிக்கும். உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட நடைப்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஆர்வம் மிகுதியாகும். மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள ஒரு சில பாக்கியவதிகளுக்கு நல்ல திருமணம் உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறங்கும் பொழுது வருவது கனவல்ல, உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் குபேர பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. நீங்கள் எந்த தேதியில், ராசியில், நட்சத்திரத்தில், லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும், ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும், நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை. ஆம், உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களை போக்கும் இஷ்ட தெய்வ அனுக்கிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிறை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம். வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம். வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம். கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வல் வினைகள் விலகும். அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சிகள் தோத்து போயிருக்கலாம், முயற்சி செஞ்சவங்க தோத்ததில்லை என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஆறுமுக பெருமான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான விஷயங்கள் சுலபமாக முடியும். மனோகாரகன் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எளிய சிந்தனைகள் மூலமாக புதிய பாதைகளை அமைத்து பெரிய நன்மைகளை சந்திக்கக்கூடிய சூழல் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற சொல் சாபம், முடியும் என்ற சொல்லே லாபம் என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் விருட்ச தேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நற்காரியங்கள் நடந்தேறும். வாக்கு ஸ்தானாதிபதியின் அனுகிரகத்தால் வரவுகள் பெருகக்கூடிய சூழல் உருவாகும். அட்டமஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி வாழ பழகுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் கஜமுக கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீசும். தொழில் வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆடை வடிவமைப்பு சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அயல்நாட்டு பயணங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
சாதிக்க நினைப்பவனை இறைவன் சோதிப்பார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது என்பதை தெரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் முருகப்பெருமான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதாயமான நட்புகள் கிடைக்கும். அதாவது வகையான உறவுகள் மூலமாக வாழ்த்துக்கள் கிடைக்கக்கூடிய, நல்ல நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய, உபகாரமான உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நீங்கள் வடிவுடையம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆச்சரியமான விஷயங்கள் அரங்கேறும். பொதுவாகவே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால கலைகளில் ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாகவும், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு மிகுதியாகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்ல விதமான நோக்கங்கள் மட்டுமே நன்மையான மார்க்கத்திற்கு வழி வகுக்கும் என்பதில் நம்பிக்கை வைத்துள்ள உங்களுக்கு குபேர லட்சுமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தினம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாற்றியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் K. ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் K. ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.